ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவதுங்க, நம்ம எந்த இடம் வாங்கினாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சரௌண்டிங்கை வந்து பார்த்து வாங்கணும். டெவலப்மெண்ட்ஸ் ஆகுமா ஆகாது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான கமர்ஷியல் பில்டிங் கட்டக்கூடிய ஒரு காலி இடம் வந்து சேல்ஸ் வந்திருக்குதுங்க. அது எவ்வளோ இடம் எந்த ஏரியாவில் வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாங்களா? சென்னை வடவள்ளி அடுத்து கோடம்பாக்கம் ஹை ரோட்டில் போனோம்னா கோடம்பாக்கம் ஆன் மெயின் ரோட்லேயே, அதாவதுங்க, மன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஷாப் வந்து தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த மன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு மெயின் ரோட்லேயே ஒரு அருமையான கமர்ஷியல் இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 3000 சதுரடி கொண்ட கமர்ஷியல் இடம் வந்து சேல் பண்ணுறதாக அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் ஆர்காட் ரோடு மெயின் ரோட்டில் இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக யார் இந்த இடத்த வாங்கினாலும் சரிங்க, கமர்ஷியல் பில்டிங் வந்து அருமையாக கட்டலாம். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், மெட்ரோ ரயிலோட வேலையெல்லாம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. அதனால் ஏற்கனவே வந்து இடம் விற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா விற்காமல் வச்சுருக்காங்க. இடம் விற்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டை அதிகமாகிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 3000 சதுரடி கொண்ட கமர்ஷியல் இடம் வந்து எவ்வளோ சொன்னீங்கன்னா, அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்னது 7 கோடி ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. யார் இந்த இடத்த வாங்கினாலுமே கமர்ஷியல் பில்டிங் கட்டினோம்னா கண்டிப்பாக நல்ல அருமையான ரெண்டல் இன்கம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்ற யூடியூப் சேனலுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வந்து என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன குறை நிறைகள் இருக்குதோ அதை வந்து அப்படியே வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது என்ன மைனஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆர்காட் ரோடு மெயின் ரோட்டில் இருந்தாலுமே 16 அடி ஃப்ரண்டேஜ் மட்டும்தாங்க இருக்குது இந்த இடம். ஆனால் அந்த 16 அடி ஃப்ரண்டேஜ் வந்து இடம் ஃபுல்லாக இருக்காது. 16 அடி ஃப்ரண்டேஜிலேருந்து கொஞ்சம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயராக வந்து இடம் வந்துருங்க. ஆனால் மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நல்ல அருமையான வந்து ஒரு இடமா வந்து இது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து டைட்டில் வந்து கிளியராக இருக்குது. அதனால் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை இந்த இடத்துல. தாராளமாக இந்த பதிவை கோடம்பாக்கத்தில் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள். இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க இதிலே சொல்கிறேன் நான். என்னென்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்காட்டி டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். நீங்கள் ஓனர்கிட்டே ரேட்டை வந்து குறைச்சி பேசலாம். அதே மாதிரி 7 கோடி ரூபா அப்படிங்கிற விலை கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடத்தின் விலையை வந்து குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இடத்தின் உரிமையாளர் வந்து விலையை குறைச்சி உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த என்ன ரேட் வந்து ஃபைனல் ஆகுதோ அந்த ஃபைனல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்கு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. லீகல் பார்க்கட்டும். உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் இந்த இடத்த பத்திரப்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.